Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மயானத்திற்கு பாதை கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கம்பளியாம்பட்டி மக்கள் இறந்தவரின் சடலத்தை பட்டா நிலத்தின் வழியாக மயானத்திற்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்து வந்தனர். இந்நிலையில் பட்டா நிலத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளதாலும் வாரியில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவதாலும் இறந்தவரை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தோகைமலை தரகம்பட்டி நெடுஞ்சாலையில் இறந்தவரின் சடலத்தை வைத்து மயானத்திற்கு செல்ல நிரந்தர பாதை கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் கடன் பெற வரும் விவசாயிகள் பல மணி நேரம் வெயிலில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவ்வாறு காத்திருக்கும் விவசாயிகளை அதிகாரிகள் தரக்குறைவாக பேசுவதுடன் இடப்பற்றாக்குறை காரணமாக ஒரு நாளைக்கு குறைந்த அளவே டோக்கன் வழங்குவதால் விவசாயிகள் உரிய நேரத்தில் கடன் பெற முடியாத நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் கடன் பெறும் முறையை ரத்து செய்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கடன் பெறும் முறையை விடிய அரசு நடைமுறைப்படுத்த விவசாயிகள் வலியுறுத்தினர். கடந்த காலங்களில் அந்த சொசைட்டிகள் மூலமாக கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷ காலமாக அந்த சொசைட்டியில் இல்லாமல் மாவட்ட மத்திய கூட்டுறவு கிளைகளில் தான் கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த இங்கே எல்லாருமே இங்கே வாங்கும்போது ஒரு ஊருக்கு ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர்லேருந்து 6000 பேர் வரைக்கும் வந்துடுறாங்க. 6000 பேர் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. அது ஒரு வாரத்துக்கு கொடுத்து முடிக்கணும். அதனால எல்லாருமே நிற்கிறனால விவசாயிகள் சிரமப்படுறாங்க. அந்தந்த ஊர்லேயே கொடுத்துட்டாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு அந்த சிரமம் இல்லாமல் போயிடும். அடுத்து விவசாய வழிகள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். திருப்பூரில் 1 கோடி பணம் பெற்று மோசடி செய்த மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தார். கே. செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி ஒப்பந்த பணிகளை செய்து வரும் முருகன் என்பவரிடம் இருந்து தென்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நடராஜ் என்பவர் 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றியுள்ளார். இந்த நிலையில் பணத்தை இழந்த முருகன் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நடராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். ஈரோட்டில் மக்கள் நலத்திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாமன்ற உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் திருநாய்க்கடியில் இருந்து மக்களை பாதுகாக்க மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் ஊராட்சி கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாததுடன் கனிராவுத்தூர் பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். பட் இந்த மாமன்ற கூட்டத்திலே இந்த ஆட்சி விளம்பரத்தை தான் தேடிக்கொண்டிருக்க விடியாட்சி விளம்பரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தையும் ஆக்கப்பூர்வமாக நிதி ஒதுக்கி மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்டு கன்னியாகுமரி குளத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு என்ன நிலைமையில் இருக்கு, எந்த ஒரு பணியும் நடைபெறல. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்காக 9 மாதங்களுக்கு முன் தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் 110வது வார்டில் 9 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பள்ளத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு 4000 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்ததாக கூறும் நிலையில் சென்னையின் பல இடங்களில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மார்ச் 3ஆம் தேதி பள்ளம் தோண்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுன்னா இது மாதிரி காவல் லைன் பழுப்புக்கு போகிறதுக்காகன்னு சொல்லி நோண்டினாங்க. மார்ச் 3 நோண்டி எல்லாம் இன்டகிரேஷன்லாம் பண்ணாங்க சார். இன்னும் இந்த 8-10 மாசமாக இப்படி தான் இருக்குது சார். யாரும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. வந்தாங்க பார்க்குறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணோம். கம்ப்ளைண்ட் கார்பரேஷனுக்கு பண்ணால் அங்கேருந்து மாற்றி விட்றாங்க சார் கம்ப்ளைண்ட்டை. ஒரு கம்ப்ளைண்ட்டு இது எங்கள் ஏரியா இல்லை வேறு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்த 8-9 மாசமாக இப்படி தான் இருக்குது சார் இந்த ரோடு. திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியை இடம் மாறுதல் செய்ய கோரி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களை கண்ணிய குறைவாக நடத்துவதுடன் அவர்களை மிரட்டுவதாகவும் விசாரணைக்கு சென்ற வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்ய கோரி அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் நீதிபதியை இடமாறுதல் செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கண்டன முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 நீதிபதியை
இடம் மாறுதல் செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கடந்த 17/10/2025 எங்களது சங்க உறுப்பினர் திரு கர்ணன் அவர்கள் காலை 11 மணி அளவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு நீதிபதி அவர்கள் எங்களது உறுப்பினர் அவர்களை ரிமாண்ட் செய்யுங்கள் என காவலரை அழைத்து எங்களது உறுப்பினரை மிகவும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உள்ளார். ஆகவே அந்த நீதிபதி அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அருகே உள்ள இணைப்பு சாலை குண்டும் குழியுமாக மாறி மிகவும் சேதமடைந்து மண் சாலை போன்று மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இவ்வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுவதுடன் விபத்துகளில் சிக்கும் அபாயமும் உள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மண் சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர்.